ஸ்ரீ கௌராங்கா தியேட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தின் தேவை. அறியாமையால் புலனின்பத்தில் மூழ்கியுள்ள மக்களை காக்க பகவானால் கொடுக்கப்பட்டதுதான் வேதம். வேதம் என்றால் அறிவு. அத்தகைய வேதம் ஒரே வேதமாக இருந்தது. காலத்தால் மக்களின் ஆயுள் அறிவு குறைந்து கொண்டே வருவதால் பகவானை எளிதில் அடைவதற்காக வேத வியாசர் அந்த ஒரு வேதத்தை 4ஆக தொகுத்தார். அது மட்டுமல்ல, புராணங்கள், இதிகாசங்கள் என்பனவற்றையும் ஏற்றினார். வேதத்தின் உண்மையான நோக்கம் பகவான் கிருஷ்ணரை மீண்டும் அடைதல். ஆனால் காலத்தால் வேதத்தின் நோக்கத்தை மறந்து பற்பல பிறவிகளில் சுற்றி கொண்டிருக்கும் நம்மை காப்பாற்ற 5000 வருடங்களுக்கு முன்னரே நாரதர் வியாசதேவருக்கு கூறும் உபதேசத்தை நாடகமாக பார்க்கலாம். பத்ரிகாசிரமத்தின் சரஸ்வதி நதிக்கரையோரம் வியாசதேவர் தியானத்தில் இருந்தார். அப்போது வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இலக்கிய அவதாரமாகவும் ஆரம்பத்தில் சப்த ரூபத்தில் இருந்த வேதத்தை இலக்கிய வடிவில் தொகுத்து வழங்கியவரும் கட்டுண்ட ஆத்மாக்களிடம் கருணை கொண்டவருமான கிருஷ்ண துவைபாயன வியாசதேவரின் சீடர்களாக இருப்பது நமது பேரதிர்ஷ்டம். ஆஹா, பராசர மகரிஷிக்கும் சத்யவதி தேவிக்கும் திருமகனாக அவதரித்த நமது குருதேவரின் பிறப்பு நிச்சயம் பௌதிகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பவித்திரமான பிறப்பு. நம் குருதேவரின் தாமரை பாதங்களில் முழுவதும் சரணடைந்த சீடர்களாக நம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நம் குருதேவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நமது உயிர் மூச்சாக எடுத்து நிறைவேற்ற வேண்டும். அது சரி, குருதேவர் நீண்ட நேரமாக ஏதோ தியானத்தில் உள்ளாரே, அதுவும் தாமரை போன்ற அவரது முகம் சோகமாகவும் தெரிகிறதே. ஆம், குருதேவர் தியானத்திலிருந்து எழும் வரை நாம் அமைதியாக காத்திருப்போம். பிறகு இதை பற்றி அவரிடம் விசாரிக்கலாம். குருதேவருக்கு எங்களுடைய பணிவான நமஸ்காரங்கள். என்னவாயிற்று குருதேவரே? தியானத்திலிருந்து திடீரென எழுந்து விட்டீர்கள். அதுவும் தாங்கள் எதையோ நினைத்து வருந்துவதைப் போல் உள்ளதே. ஆம், வருத்தம்தான். அந்த வருத்தத்தை போக்குவதற்கு உங்களின் உதவி தேவைப்படுகிறது. என்னவென்று சொல்லுங்கள் குருவே, நாங்கள் செய்ய சித்தமாயிருக்கிறோம். எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரை தியானித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் பகவானை மறந்து தங்களுக்கு தோன்றியதை செய்து கொண்டு துன்பத்திலேயே உழண்டு கொண்டு வருவதை பார்க்கும்போது
வருத்தமாக உள்ளது. அவர்களின் அறிவும் ஆயுளும் குறைவாக இருப்பதால் உண்மையான துன்பமான பிறப்பு, இறப்பு, பற்பல பிறவிகள் என எதையும் யோசிக்காமல் தங்களுக்குள் அற்பமானவற்றிற்கு சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நினைத்தே வருந்துகிறேன். அவர்களை எவ்வாறு காப்பது குருதேவரே? அதற்காகத்தான் மக்களின் குணங்களுக்கு ஏற்ப வேதத்தை 4ஆக தொகுத்துள்ளேன். அது மட்டுமல்ல, அறிவு குறைபாடுள்ளவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் மகாபாரதத்தை எழுதியுள்ளேன். ஆஹா, மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குருதேவா? இவை அனைத்தும் மக்களை சேர்ந்து அவர்களுக்கு பயனுள்ளபடி செய்ய வேண்டும். அதற்கு உங்களைத்தான் நியமிக்க உள்ளேன். ஆ, எங்களை நியமிக்க உள்ளீர்களா? அப்படியென்றால் பைல ரிஷியே, பல தேவர்களுக்கான சுக்தங்கள் அடங்கிய ரிக்வேதத்திற்கு நீங்கள் ஆசிரியராக இருந்து அதை மக்களுக்கு போதிக்க வேண்டும். ரிக்வேத மந்திரங்களையே சங்கீத பாணியில் அமைந்த சாம வேதத்திற்கு ஜெய்மினி ரிஷியே தாங்கள் ஆசிரியராக இருந்து உபதேசிக்க வேண்டும். யாகங்களில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் யாக செயல்களை விளக்கும் பிரயோக குறிப்புகளும் கொண்ட யஜுர்வேதத்தை வைஷம்பாயன ரிஷி பயிற்றுவிப்பார். தாந்திரிக மந்திரங்கள், மருத்துவம் முதலானவற்றை விவரிக்கும் அதர்வ வேதத்தை அங்கீரா முனிவர் போதிப்பார். புராணங்களையும் மகாபாரத இதிகாசத்தையும் ரோமஹர்ஷனர் மக்களுக்கு உபதேசிப்பார். ஆஹா, குருதேவா, தங்களின் கருணையை என்னவென்று சொல்வது? தங்களின் சித்தப்படியே செய்கிறோம் குருதேவா. வேதங்களையும் புராணங்களையும் மகாபாரதத்தையும் பெற்றுக்கொண்ட சீடர்கள் தங்களின் சீடர்கள் மற்றும் அவர்களின் சீடர்கள் மூலமாக மக்களிடம் சேர்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு நாள் மக்களின் துயரத்தை போக்கத்தானே நான் வேதங்களை தொகுத்தேன். அப்படி இருக்கையில் என் மனம் ஏனோ திருப்தி அடையாமல் வேதனையாக உள்ளதே. அதுவும் மகாபாரதம் போன்ற இதிகாசம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே. இருந்தும் ஏன் என் மனம் வெறுமையை உணர்கிறது? நாராயண நாராயண. வாருங்கள் நாரத முனிவரே, தங்களின் வருகையால் இந்த பத்ரிகாசிரமமே புனிதமடைந்தது. தயை கூர்ந்து இவ்வாசனத்தில் அமருங்கள். மங்களம் உண்டாகட்டும் வியாசரே, எழுந்திரியுங்கள். ரிஷியே, தாங்கள் சாக்ஷாத் அந்த பிரம்மதேவரின் மகன் மட்டுமல்ல, வேத பரம்பரையில் பிரம்மதேவருக்கு அடுத்தபடியாக வரும் 2வது ஆச்சாரியாரும் ஆவீர். பராசர முனிவரின் புதல்வரே, தாங்கள் நலம்தானே? உங்களை பார்த்தால் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளதாக தெரிகிறதே. ஏனென்றால் தங்களின் உடலும் மனமும் கூட சோர்வடைந்துள்ளதாக தெரிகிறதே. தங்களிடம் உள்ள அளவில்லாத ஞானத்தால் மிக பெரும் இதிகாசமான மகாபாரதத்தையே எழுதியுள்ளீர்கள்.
ஆம் முனிவரே. அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் அனைத்தையும் செய்து செய்யாதது போல் வேதனையில் உள்ளீர்கள்? இதுவரை என்னை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் மிகச் சரியானவையே. ரிஷிகளில் சிறந்தவரே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. தாங்கள்தான் என் அதிருப்திக்கான காரணத்தை கண்டறிந்து சொல்ல வேண்டும். ஆகட்டும், தாங்கள்தான் பகவானின் திவ்யமான ரூபத்தை மறைத்து அவருக்கு உருவமில்லை என்றும் யார் பகவான் என்பதை நேரடியாக கொடுக்காமல் பற்பல தேவ தேவதைகளை வழிபடுவதை வேதங்களில் தொகுத்து விட்டீர்கள். அதை மக்களிடமும் சேர்த்து விட்டீர்கள். அந்த செயலானது ஜுகுப்சிதம், கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து தாங்கள் செய்த செயல் ஏற்கனவே அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் இருக்கும் மக்களை புலனின்பத்தில் மேலும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிட்டது. அதனால்தான் அவர்கள் விரும்பும் தேவ தேவதைகளை கடவுள் என்றே வழிபடுவார்கள். இதனால் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதென்று சற்று பார்க்கலாம். வாருங்கள். நாராயண நாராயண. கலியுகத்திலே வேதத்தை சொல்லிக் கொடுக்கும் பாடசாலையில் ஓர் நாள் இன்று நாம் வேதத்திலுள்ள சில முக்கியமான பகுதிகளை பார்க்க உள்ளோம். தங்களின் சித்தம் குருதேவா. எங்கே சொல்லுங்கள். ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. குருதேவா, இதனுடைய பொருளை விளக்கி அருள வேண்டுகிறேன். அந்த பரம சத்தியம், அதாவது இறைவன் சொல்றோமே, அது ஒண்ணுதான். அத பல பெயர் வச்சு வழிபடுறாங்க. அப்போ அந்த பரம சத்தியத்துக்கு உருவம், பெயர் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதா குருதேவா? இல்லை. என்ன சொல்றீங்க குருதேவா? அப்போ நம்ம பல கோயில்களையும் பல தெய்வங்களையும் வழிபடுறோமே, அது எதற்காக குருதேவா? ஏனெனில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அந்த இறைவனை சர்வவியாபி, எங்கும் நிறைந்திருப்பது என்று அழைக்கிறது. எங்கும் நிறைந்திருப்பதால் அதற்கு உருவமில்லை என்றும், நிர்குணஸ்ச, அதாவது குணங்களற்றது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரிகிறதா? இல்லை குருதேவா. அதனால்தான் அந்த உருவமற்றதை தியானிக்கவும் மனதை கட்டுப்படுத்தவும் முடியாதவர்களுக்குத்தான் இந்த கோயில்கள், உருவ வழிபாடு எல்லாம். உண்மையில் இறைவனுக்கு உருவமே இல்லை. நீங்க சொல்றபடி அந்த அருவத்தை தியானிச்சா என்ன ஆகும்? நீயே அந்த இறைவனாவாய். உண்மையாகவா குருதேவா? அப்படின்னா நீங்க கடவுளா? நானும் கடவுளா? எல்லாருமே கடவுளா? ஆம். ஆனா நாம இப்ப தனித்தனி நபரா தானே இருக்கோம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக. அதாவது உருவமில்லாத அந்த சக்தியை பிரம்மன் என்று அழைப்பார்கள். அது மட்டுமே உண்மை. இந்த உலகம் பொய். ஜீவன்களான நாம் அந்த பிரம்மமே. நாம் இப்போது தனித்தனியான நபர் என்று சொல்வது மாயை. ஓ, அப்படியா குருதேவா? இப்போ அது புரிந்தது. நல்லது. இன்று இது போதும். நான் வருகிறேன். பார்த்தீர்களா எப்படி வேதத்தின் உண்மையான அர்த்தத்தை திரித்து சொல்கிறார்கள்? உண்மையில் நாம் அனைவரும் கடவுள்கள் என்றால் நாம் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறோம்? உண்மையில்
நாம் கடவுள்கள் இல்லை, பகவான் கிருஷ்ணரின் சேவகர்கள். இதையே வேதம் சொல்கிறது. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் சஜாயதே. அதாவது அனைத்து உயிர்களையும் பகவான் கிருஷ்ணரே பிரம்மத்தில் விதைக்கிறார் என்றும் அந்த பிரம்மத்திற்கே தான் ஆதாரம் என்றும் கூறுகிறார். வாருங்கள், மேலும் பார்க்கலாம். நாராயண நாராயண. நமது தேவைக்காக மட்டுமே வேதத்தை நாடுகிறோம் என்பதை விளக்கும் ஓர் காட்சி நமது வாழ்க்கையிலிருந்தே. ஏண்டா குமார், இதுதான் கடைக்கு வர நேரமாடா? 7 மணிக்கு வர சொன்னா 7:30 மணிக்கு வர. ஆமாம், இவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நைட்டு இங்கேயே பாயை போட்டு படுத்து தூங்குவாங்க நினப்பு. என்னடா சொல்ற? இல்லை முதலாளி, ரூம்ல தண்ணி வரல, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏண்டா, நீ ஒழுங்கா கடைக்கு வந்தன்னா உனக்கு சம்பளம் கூட போட்டு தரேன்னு சொன்னேன்ல. ஆமாம், இவர் கொடுக்குற 5-10 காசுக்கு கடையை நல்லா பார்த்துக்கணுமா. என்னடா எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? சரின்னு சொன்னங்க முதலாளி. பாம்பு காதுடா. முதலாளி, அப்படின்னு யோசிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்லடா, வியாபாரத்தை கொஞ்சம் பெருசாக்கலான்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடா, இதுக்கு ஏன் முதலாளி கஷ்டப்படுறீங்க? இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை புத்தகத்தை வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம்பா, நானே கஷ்டத்துல இருக்கேன். அதுக்காகத்தான் இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். அதுல தான் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க ஐயா. நான் இருக்கிற நிலைமைக்கு புத்தகம்லாம் படிக்க நேரமே இல்லை. சரிங்க ஐயா, நம்ம கோவில்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். உங்களால என்ன முடியுமோ அதை கிருஷ்ணரோட சேவைக்காக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நானே இங்க வியாபாரம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன், நீங்க வேற. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க சாமி. ஐயா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கிருஷ்ணர் பாக்குறது இல்ல, கொஞ்சம் கொடுத்தாலும் நீங்க அன்போடு கொடுக்குறீங்களான்னு தான் பாக்குறாரு. ஐயா, கிருஷ்ணருக்கு தேவை என்னவோ உங்க அன்பு மட்டும்தான். எனக்கும் கொடுக்கணும் தான்பா ஆசை. அந்த கடவுள் தான் இன்னும் கண்ணை திறக்க மாட்டேன்றாரு. சரிங்க ஐயா, நான் வரேன். ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்காவது வாங்க ஐயா. முதலாளி, அவங்கள விடுங்க. வியாபாரத்தை பெருக்க என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அப்படியா? அது என்னடா யோசனை? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாமியார் இருக்காரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். அவர்கிட்ட போனா எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாராம். நல்ல யோசனை தான், ஆனா ஒரு போலி சாமியார் இல்லைல்ல. நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல சாமியாராம். டே குமாரே, இன்னைக்கு தானே நீ எனக்கு உண்மையா வேலை பார்த்துருக்க. உடனே போய் சாமியாரை பார்க்குறோம், வியாபாரத்தை பெருக்கிறோம். முதலாளி, நான் சொன்ன சாமியார் இவர் தான். வணக்கம் சாமி. நலம் உண்டாகட்டும். உங்களுக்கு என்ன வேண்டும்? தயங்காம சொல்லுங்க முதலாளி. இப்படி அமருங்கள். சாமி, என் பேர் ஆறுமுகம். சின்னதாக நான் ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கேன். அதை பெருசு பண்ணணும். நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது சாமி. நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார்னு சொன்னாங்க, அதுதான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வியாபாரம் பெருகுவதற்கு லக்ஷ்மி குபேர ஓமம் என ஒன்றுள்ளது. அதை செய்தால் போதும், உங்களுடைய வியாபாரம் பெரியதாகும். நீங்கள் நினைக்கும் காரியங்கள்
கைகூடும். ரொம்ப சந்தோஷம் சாமி. அதை என்னைக்கு செய்யலாம் சொல்லுங்க. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இந்த ஓமம் செய்வதற்கு கொஞ்சம் அதிகம் செலவாகும். உங்களால் சமாளிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் சாமி. எப்படியாவது வியாபாரம் பெருகுனா போதும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். கோயிலுக்கு எனக்கும் மட்டும் 4 காசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இதுக்கு மட்டும் காசு இருக்கா? சரி, வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுடைய கடையிலேயே இந்த ஓமம் நடத்தலாம். பூஜைக்கு உண்டான ஏற்பாட்டை உடனே செஞ்சிடறோம். நாங்க வரோம் சாமி. ஏன் முதலாளி, அந்த சாமியார் லக்ஷ்மி குபேரன் யாராவே சொல்றாரு, அவங்களாம் யாரு முதலாளி? சும்மா வாடா. நாராயண நாராயண. பார்த்தீர்களா முனிவரே, நாராயணர் தேவையில்லையாம். ஆனால் அவரின் மனைவியான லக்ஷ்மி மட்டும், அதாவது பணம் மட்டும் தேவையாம். உண்மையில் இந்த பூஜை முறைகள் எல்லாமே கிருஷ்ணரின் மீதான அன்பை ஞாபகப்படுத்தவே. ஆனால் இந்த மக்களோ தங்களுக்கான அற்ப ஆதாயத்தை மட்டும் பார்க்கின்றனரே தவிர கிருஷ்ணரின் மீதான உன்னதமான தனது அன்பை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. அந்த சாதுவும் அதை பற்றி சொல்லித் தரவில்லை. சரி, மேற்கொண்டு பார்ப்போம். குடும்ப வாழ்வில் வேதத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதை விடுத்து எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள். என்னங்க 4:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லி குருக்கள் சொன்னாரே, இன்னும் அவரை காணோம். நீ வேற கொஞ்சம் பொறுமையா இராமா. ஏதாவது வேலையா இருப்பாரு, இப்போ வந்துருவாரு. ஆமா, நீ பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேலா? இல்ல இல்ல சாமி, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தோம். இந்தாங்க சாமி, பூஜைக்கு தேவையானதெல்லாம் இதுல இருக்கு. சரி சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம். நாழி ஆகுறது. சரிங்க சாமி. சரி, இப்படி உட்காருங்கோ. ஓம் கிராம் க்ரீம் க்ரோம் சகபௌமயே நமः. ஓம் கிராம் க்ரீம் க்ரோம் சகபௌமயே நமः. ஓம் கிராம் க்ரீம் க்ரோம் சகபௌமயே நமः. கவலைப்படாதீங்கோ, உங்க பையனோட தோஷமெல்லாம் நீங்கி சீக்கிரம் நல்ல இடத்துல கல்யாணமாகும். எங்களுக்கு அதுதாங்க வேணும். ரொம்ப சந்தோஷம் சாமி. இன்னும் எதனா பூஜைங்க இருந்தா சொல்லுங்க, செஞ்சிரும். ஏன்னா எங்க பையனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். சாஸ்திரத்துல இன்னும் சில பூஜைகள் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்னதை செஞ்சுட்டு வாங்கோ, பார்க்கலாம். வேற என்ன? இப்போதைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற கவலை தான். என்ன ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு. பெரும்பாலும் வாழ்க்கை கவலையாகவும் துன்பமாகவும் தான் போகுது. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னே தெரியல. கொஞ்சமாவது நிம்மதியா வாழறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் சாமி. வேதங்கள்ல நம்மளோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லி இருக்கு. ஆனா அது நேரடியா எங்களுக்கும் தெரியல. ஏன்னா நாங்களும் வேதங்கள்ல இருக்கிற இந்த பூஜை முறைகளை மட்டும்தான் படிச்சிருக்கோம். அப்படின்னா திரும்ப திரும்ப பிரச்சனை வருத்தம் கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யறது தான் வழியா? இதுதான் ஆன்மீகமா? இததான் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்றாங்களா? சாஸ்திரத்துல சொன்ன பூஜையை பண்றோம், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், அவர் மேல பாரத்தை போட்டுட்டு வேலையை பார்க்குறோம். அதுதான்
எனக்கு தெரிஞ்சது. சரிங்க சாமி, எப்படியாவது எங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடணும்னு வேண்டிக்கோங்க. கிளம்புறோம் சாமி. சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். நாரத முனிவரே, உண்மையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள கடமைகள் அனைத்தும் ஓர் ஆன்மீக சடங்கோடு தொடர்பில் உள்ளதே. அது ஏன் என்று யோசிக்காமல் அந்த சடங்கை செய்வதில் மட்டும் ஈடுபாடு காட்டுகின்றனர். அப்படி ஓர் ஏற்பாட்டை நான் செய்ததே எப்படியாவது அவர்களுக்கு கிருஷ்ணரோடு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அதன் மூலம் அவர்களின் அன்பு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. தங்களின் தேவை பூர்த்தியான பிறகாவது அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் மீது அன்பு வெளிப்படுமா என்றால் இல்லை. தேவைக்காகவே திரும்ப திரும்ப செல்வார்கள். இதையெல்லாம் காட்டவே உங்களை அழைத்துச் செல்கிறேன் வியாசரே. நாராயண நாராயண. நாராயண நாராயண. மகாமுனியே, எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் தொகுத்த வேதங்களின் நோக்கத்தை எப்படி சிதைக்கப் போகிறார்கள் என்று பாருங்கள். உண்மையில் நான் இதை எதிர்பார்க்கவில்லை முனிவரே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனிதர்கள், 3 குணங்களில் சிக்கிக்கொண்டு துன்பப்படுகிறார்கள். அதை பார்த்துதான் அவர்களின் குணங்களுக்கு ஏற்ப வேதத்தை தொகுத்து அதன் மூலம் இறைவனை அடைய ஏற்பாடு செய்தேன். ஆனால் அவர்களோ வேதங்களின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. உண்மைதான் ரிஷியே. இந்த குறைபாட்டிற்கான காரணத்தை அறிய விரும்புகிறேன். இதற்கான காரணம் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் அவருடைய திவ்யமான செயல்கள் உன்னதமானதும் தூய்மையானதும் என்றும் நீங்கள் நேரடியாக தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ எனும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளீர்கள். இதுவே அறியாமையில் இருக்கும் ஒரு ஜீவனுக்கு பாதகமாக அமைந்துள்ளது. உண்மைதான் ரிஷியே. நான் அவர்களை அறியாமையில் இருந்து வெளியில் கொண்டு வரவே யோசித்தேன். அறியாமையில் இருக்கும் ஜீவன் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்விற்கும் சாஸ்திரங்களை அணுகுகிறானே தவிர அதை கொண்டு உண்மையிலேயே தான் யார், ஏன் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் துன்பம் அகலவில்லை, ஏன் வாழ்க்கை தற்காலிகமாக உள்ளது, ஏன் வாழ்நாளெல்லாம் வேதனையாக செல்கிறது, அதற்கெல்லாம் என்னதான் நிரந்தர தீர்வு என்ற தேடுதலோடு வேதங்களை யாரும் அணுகுவதில்லை. அதனால் அவர்களுக்கு உண்மையான தீர்வும் கிடைக்கவில்லை. தாங்கள் கூறுவது சரிதான் முனிவரே. அது மட்டுமல்ல ரிஷியே, தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே இந்த உடலால் கிடைக்கும் இன்பத்திலேயே ஈடுபட்டிருக்கும் மக்கள் தங்களின் இன்பம் தடைபடாமல் இருக்கவே கடவுளை வணங்குகிறார்கள். கடவுளின் மீதான அன்பினால் அல்ல. என் தவறு என்ன என்பது இப்போது புரிகிறது முனிவரே. நன்று. இவை அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் நானே என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டுள்ளேன். என்ன? உங்கள் வாழ்க்கையிலேயே அனுபவித்துள்ளீர்களா? ஆம். புலனின்பத்தால் சிறிது காலம் கிருஷ்ணரை பிரிந்து மீண்டும் பக்தர்களின் சங்கத்தால் கிருஷ்ணரை அடைந்தேன். மகாமுனிவரே,
தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லி அருள வேண்டும். நிச்சயம் அது அனைவருக்கும் பயனளிக்கும். அது ஓர் பெரிய வரலாறு முனிவரே. அனைவரின் நன்மைக்காக அதை நான் சொல்கிறேன். ஒரு சமயம் கிருஷ்ணரின் புகழை பாடுவதற்கு பதிலாக தேவர்களின் புகழை பாடிக்கொண்டிருந்தேன். அது தேவர்களுக்கே பிடிக்கவில்லை. அப்போது அவர்கள் என் தவறுக்காக பூலோகத்தில் பிறவி எடுக்கும்படி சொல்லிவிட்டனர். அதனால் கடந்த யுகத்தில் நான் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க நேர்ந்தது. நான் குழந்தையாக இருந்தபோது எனது தந்தையார் இறந்துவிட்டார். என் தாய்தான் வீட்டு வேலைகள் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு என்னை வளர்த்தாள். அப்படி இருக்கையில் நீ இங்கேயே உட்காருப்பா, அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து கூப்பிட்டுக்கிறேன். அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா, நாளைக்கு வரமா. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உன் மகன் உணவு ஏதேனும் உண்டானா? சரி, அங்கு பழங்கள் இருக்கு பார், அதை எடுத்து கொடு. இருக்கட்டும் அம்மா, அவன் உணவு எடுத்துக்கொண்டான் அம்மா. சரி, நீ கேள்விப்பட்டாயா? நம்ம ஊருக்கு சில சாதுக்கள் வந்திருக்காங்களாம். நீதான் எப்போ எந்த சாது வந்தாலும் அவர்களுக்கு சேவை செய்வியே, அதற்காகத்தான் சொன்னேன். அப்படியாமா? எங்க இருக்காங்களாம்? இங்கேதான் நம்ம ஊர் கோவில் சத்திரத்துல தங்கி இருக்காங்களாம். சரிம்மா, அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சேவை தேவைப்பட்டா செஞ்சுட்டு வரேன். சரி சரி, பக்தர்களுக்கு சேவை செய்யற நினைப்புல இங்க வர மறந்துடாத. எங்களின் பணிவான நமஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் யாரம்மா? நான் இந்த ஊரை சேர்ந்தவள். இவன் என் மகன். இந்த ஊருக்கு வரும் பக்தர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சேவை செய்து வருபவள். அதன்படி தங்களுக்கு சேவை செய்யலாமா? நல்லது தாயே. உங்களின் கணவர் என்ன செய்கிறார்? என் குழந்தை பிறந்த சில காலத்திலேயே அவர் இறந்து விட்டார். அதிலிருந்து இங்குள்ள சில நல்லவர்களின் வீடுகளில் வேலை செய்து என் மகனை வளர்த்து வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பக்தர்களுக்கு சேவை செய்கிறேன். ஏனென்றால் பக்தர்களுக்கு சேவை செய்தால் மட்டுமே பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கும் அல்லவா? நன்றாக சொன்னாயம்மா. சரி, இங்கே எங்களுக்கு உணவு சமைக்கவும் இவ்விடத்தை தூய்மை செய்யவும் வேண்டும். உங்களால் முடியுமென்றால் செய்யுங்களேன். இது எங்களுடைய பாக்கியம். தாங்கள் எவ்வளவு காலம் இங்கே தங்கியிருப்பீர்கள்? அநேகமாக இந்த 4 மாதங்கள், மழைக்காலம் முடியும் வரை இருப்போம். மிக்க நன்றி, நாங்கள் வருகிறோம். இப்படியாக நானும் எனது தாயும் அந்த பக்தி வேதாந்திகளுக்கு சேவை செய்து வந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மகனே, ரிஷிகளுக்கு இலையை கொண்டு போய் போடு.
அப்படியே குடிக்க தண்ணீரும் வைத்துவிடு. சரிங்க அம்மா. தாயே, தங்களின் சேவையைக் கண்டு எங்கள் மனம் திருப்தி அடைகிறது. அது மட்டுமல்ல, தங்களின் மகனை பார்த்து நாங்கள் வியக்கிறோம். என்னவாயிற்று முனிவர்களே? இவன் வயதில் உள்ளவர்கள் ஓடி ஆடி விளையாடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் இவனோ அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நாங்கள் பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதை பார்க்கும்போது இவன் தன் புலன்களை கட்டுப்படுத்தியவனாக தெரிகிறது. நானும் அதை கவனித்துள்ளேன் முனிவர்களே. சிறு வயதிலிருந்தே குறும்புத்தனம் இல்லை. யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். விளையாட்டில் கூட நாட்டம் இல்லை. இப்பொழுதெல்லாம் நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி பேசிக்கொள்வதை கேட்டு வீட்டிற்கு சென்றவுடன் என்னிடம் சொல்வான். அதில் அவனுடைய ஆர்வம் அதிகரிப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆஹா, நாங்கள் உங்கள் மகனுக்கு ஏதேனும் கொடுக்க விரும்புகிறோம். குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர்களான தங்களின் கருணையை யாசிக்கிறேன். தங்களின் உச்சிஷ்டம், அதாவது தாங்கள் சாப்பிட்ட பிரசாதத்தின் மீதியை தந்தருள வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். உன் போன்ற ஒருவனுக்கு கொடுப்பது எங்களின் பாக்கியமும் கூட. இதை பெற்றுக்கொள் மகனே. தங்களின் கருணைக்கு நாங்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள். நாங்கள் வருகிறோம். இந்த பாலகனிடம் நமக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதே. அம்மா, இந்த பிரசாதத்தை உட்கொண்டதும் என் பாவங்கள் அகன்றதாக உணர்கிறேன். அனைத்தும் கிருஷ்ணரின் கருணை. நான்கு மாதங்கள் கழித்து அந்த பக்தி வேதாந்திகள் வேறொரு இடத்திற்கு சென்று விட்டனர். எப்போதும் போல் எங்கள் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என் தாயார் பால் கறக்க விடியற்காலையிலேயே எழுந்து சென்றார். அங்கே அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்க? அம்மா, உனக்கு என்னாச்சுமா? எழுந்திருமா. அம்மா, என்னாச்சும்மா? எழுந்திரிமா, எழுந்திரிமா. மகனே, இதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள். இவ்வுடலும் வாழ்க்கையும் நிலையற்றது. மரணம் நிச்சயம். ஆனால் ஆத்மாவான நாமோ அழிவற்றவர்கள். நாமும் இவ்வுடலை விடுவதற்குள் பகவான் கிருஷ்ணரின் மீது நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதற்குரிய பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அம்மா இல்லாத ஊர்ல இனி நாம இருக்க முடியாது.
அந்த பக்தர்கள் சொன்னபடி நாம கிருஷ்ணரோட கருணையை பெற முயற்சி செய்யணும். எனது தாயார் பாம்பு தீண்டி இறந்து விட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அங்கிருந்து கிளம்பினேன். பல நாட்களாக காடு மலை என பல இடங்களை கடந்து வந்த களைப்பு உடலையும் மனதையும் வாட்டுகிறது. ஓ, இங்கே ஒரு நீர்நிலை உள்ளது. நீரை குடிப்பதால் நிச்சயம் களைப்பு தீரும். இங்கே ஒரு ஆலமரம் கூட உள்ளது. சற்று அங்கு அமர்வோம். மிக கருணையோடு அந்த பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரை அடையும் வழியை எனக்கு சொல்லித் தந்தார்கள். அதன்படி நாம் இங்கே அமர்ந்து பகவான் கிருஷ்ணரின் மீது தியானம் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணா, அவரின் தரிசனம் கிடைத்ததே. எதனால் மறைந்து விட்டார் என்று தெரியவில்லையே. எங்கே அந்த அதி அற்புதமான ரூபம்? பக்தர்களின் கருணையால் அவரின் தரிசனம் கிடைத்ததே. கிருஷ்ணா, அவரின் அழகிய திருமேனியை தரிசனம் செய்தவுடனேயே உடல் மற்றும் மனதின் கலங்கங்கள் அகன்றது. அவரை பார்த்த பிறகு இந்த உலகில் எதையும் பார்க்க தோன்றவில்லை. யார் கூறியது கடவுளுக்கு உருவமில்லை என்று? மீண்டும் மீண்டும் அவரின் திவ்ய ரூபத்தை பார்க்க தோன்றுகிறதே. சரி, இந்த தியானத்தினால் தானே அவரை பார்க்க முடிந்தது. அப்படியானால் நான் மீண்டும் அதே தியானத்தை துவங்குகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணா, பலமுறை முயற்சித்தும் பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியவில்லையே. என்ன செய்வது? கிருஷ்ணரை என்னால் பார்க்க முடியவில்லையே. மீண்டும் முயல்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பலமுறை முயற்சித்தும் பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியவில்லையே. கிருஷ்ணா, மீண்டும் எனக்கு காட்சி தர மாட்டாயா? கிருஷ்ணா. மகனே, உன்னுடைய இந்த சிறிய வயதில் உன் ஆன்மீக குருதேவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி ஸ்ரத்தையாக மனச்சிதறல்கள் ஏதுமின்றி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி நீ என் மீது தியானித்ததால்
நான் உன் இதயத்தில் தோன்றினேன். அஃது உனக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அதே சமயம் இந்த பிறவியில் மீண்டும் நீ என்னை பார்க்க முடியாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் எந்த அளவிற்கு என்னை பார்க்க வேண்டும் என்று நீ ஏங்குகிறாயோ அந்த அளவிற்கு நீ பௌதீக ஆசைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுபடுவாய். அதனால் அதே உற்சாகத்தோடு என் மீதான பக்தியை இடைவிடாமல் செய்து வா. சிறிது காலமே என்றாலும் பிறழாத பக்தி செய்பவனின் புத்தி என் மீது நிலை பெறும். பின்னாளில் இந்த உடலை விடும்போது என்னுடைய நித்தியமான வைகுந்தத்திற்கு வந்து விடுவாய். இந்த பிறவியின் இறுதியில் உனக்கு அழிவற்ற ஆன்மீக உடல் வெளிப்படும். மீண்டும் நீ நாரதராவாய். அதன் பிறகு பகவானின் புனித நாமமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரத்தை பாடிக்கொண்டும் கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை பேசிக்கொண்டும் இந்த உலகம் முழுக்க சுற்றி வந்தேன். இப்படி கிருஷ்ணரின் நினைப்பில் சுற்றி வந்து கொண்டிருந்த நான் மரணத்தை சந்தித்தேன். அப்போது பஞ்சபூதங்களால் ஆன உடலை விடுத்து ஆன்மீகமான நித்தியமான இந்த உடலை பெற்றேன். பகவான் கிருஷ்ணரின் மீது நான் கொண்டிருக்கும் பக்தியின் காரணமாக மூ உலகங்களில் எங்கு வேண்டுமானாலும் தங்கு தடையின்றி சென்று அவரின் புகழை பாடுவதற்கு பகவான் கிருஷ்ணர் அனுக்கிரகம் செய்துள்ளார். ஓ பாவமற்ற வியாசதேவரே, நீங்கள் கேட்டதற்கு இணங்க என் வாழ்க்கையில் நடந்ததை கூறினேன். ஆஹா, தங்களின் வாழ்க்கை சரித்திரம் அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கும். முனிவர்களில் சிறந்தவரே, தங்களின் வாழ்க்கையின் அனுபவம் மிகவும் உன்னதமானது, அனைவருக்கும் தேவையானது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்றுள்ளது. தயவு செய்து கட்டளையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அன்பான வியாசதேவரே, நம் இருவரின் நோக்கமும் ஒன்றே, அதாவது கட்டுண்ட ஜீவன்களை காப்பாற்றுவது. ஆனால் நீங்கள் கவனித்தீர்கள் அல்லவா, மேலோட்டமாக பார்த்தால் மக்கள் வேதங்களை கடைபிடிப்பதாக உள்ளது. உண்மையில் யாருமே சரியாக கடைபிடிக்கவில்லை. அழியக்கூடிய இந்த உடலின் தேவைக்காக வேதத்தை பயன்படுத்தக்கூடாது. மாறாக அதனுடைய உண்மை நோக்கமான பகவான் கிருஷ்ணருடனான நமது உறவை ஞாபகப்படுத்தவே பயன்படுத்த வேண்டும். வேதத்தின்படி இறைவனுக்கும் நமக்கும் உருவம் உள்ளது, அதுவும் அழியா தன்மை கொண்டது. அது மட்டுமல்லாமல் நமக்கு அவரோடு அன்பான உறவும் உள்ளது. அந்த உறவைத்தான் அனைவரும் மறந்துள்ளனர். மறந்ததை ஞாபகப்படுத்த அனைவருக்கும் இறைவன் யார், அவர் எப்படி இருப்பார் என்பது தெரிய வேண்டும். அதை எமது தந்தையும் சிருஷ்டிகர்த்தாவுமான பிரம்மதேவர் உறுதிப்படுத்துகிறார். வேணும் க்வனந்தமரவிந்ததலாயதாக்ஷம் பர்ஹாவதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மதேவர் கூறுகிறார், புல்லாங்குழல் வாசிப்பதில் வல்லவரும் தாமரை இதழ்களை போன்ற மலர்ந்த கண்களும் மயில் இறகால் அலங்கரிக்கப்பட்ட தலையும் நீல மேகங்களின் சாயல் பூசப்பட்ட அழகு உருவமும் லட்சக்கணக்கான மன்மதர்களை வசீகரிக்கும் தனித்துவமான அழகும் கொண்ட
மூல இறைவனான கோவிந்தரை நான் வணங்குகிறேன். ஆகவே தாங்கள் தங்களின் அளவில்லா ஞானத்தை கொண்டு பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான குணங்களையும் பலதரப்பட்ட பக்தர்களோடு அவர் செய்த லீலைகளையும் தொகுத்து ஓர் இலக்கியமாக கொடுக்க வேண்டும். அது அறிவு சார்ந்த தேடுதல் உள்ளவர்களுக்கு பதிலளிக்கும். அதோடு எப்போதும் கவலையிலேயே தோய்ந்திருக்கும் மக்களுக்கும் தீர்வை கொடுக்கும். அதை தவிர வேறு தீர்வு இல்லை. ஆஹா, ஒவ்வொரு ஜீவராசியும் கிருஷ்ணருக்காக வாழ வேண்டும் எனும் உண்மையான தீர்வை தெளிவாக கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. கிருஷ்ணரின் தூய பக்தர்களை பாகவதர்கள் என்று அழைப்பார்கள். அப்பேற்பட்ட பாகவதர்கள் எப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலும் கிருஷ்ணரின் மீது மாறாத அன்பு செலுத்தினர் என்பதை விளக்கமாக எழுதுகிறேன். அந்த வேத இலக்கியத்தை ஸ்ரீமத் பாகவதம் என்று அழைக்கலாம். அதற்கு தங்களின் நல்லாசிகளை வேண்டுகிறேன். யாரெல்லாம் அனுதினமும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்து ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து அதன்படி வாழ முயற்சிக்கிறார்களோ அவர்கள் வாழும்போது அமைதியையும் வாழ்க்கைக்கு பின் வைகுந்தத்தில் கிருஷ்ணரின் சேவையிலும் இணைவார்கள், இன்புறுவார்கள். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare